Bible Treasures. Topic 7. Holiness. பைபிள் புதையல்கள். தலைப்பு 7. பரிசுத்தம். Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject of study from last week has been biblical holiness. சென்ற வாரத்திலிருந்து நாம் பார்த்து வருகிற தலைப்பு வேதத்தின் பாணியிலான பரிசுத்தம். Beloved, we want to tell you that personal sanctification is the blessing of blessings in Christian life. பிரியமானவர்களே, ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களிலெல்லாம் ஆசீர்வாதம் தனிப்பட்டவர், அது பரிசுத்தமே. Turn with us to Book of Acts 3rd chapter. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 26th verse. 26வது வசனத்தை பாருங்கள். To you first God, having raised up his servant Jesus, sent him to bless you. For what? In turning away every one of you from your iniquities. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். Jesus was sent to bless his people. What is that blessing? To turn them away from their iniquities. இயேசுவானவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுக்கு அனுப்பப்பட்டார். என்ன ஆசீர்வாதம்? அவருடைய அக்கிரமங்களிலிருந்து அவர்களை திருப்பும்படியாக. That's what we read in the Christmas story. அதுதான் கிறிஸ்துமஸ் சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். You shall call his name Jesus. அவருடைய பெயரை இயேசு என்று அழைப்பாயாக. Because he shall save his people from their sins. அவர் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிப்பார். The topic that is before us is how not to sanctify. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி பரிசுத்தப்பட கூடாது. Last week we studied lesson number 1. சென்ற வாரத்திலே முதல் பாடத்தை நாம் பார்த்தோம். Do not depend on your strength. உங்களுடைய பலத்தையே சார்ந்திருக்க கூடாது. We repeatedly said last week that sanctification is primarily God's work in us. தொடர்ச்சியாக சென்ற வாரத்திலே ஒரு காரியத்தை நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். பரிசுத்தப்படுகிறது என்கிறது அடிப்படையாக தேவன் செய்கிற கிரியை. Because his name is Jehovah Mekadesham. ஏனென்றால் அவருடைய பெயர் யெகோவா மக்கதேசம். In other words, I am the Lord who sanctifies you. மறு வார்த்தைகளே, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். Does it mean we have no part or responsibility in our sanctification? நாம் பரிசுத்தம் அடைவதிலே நமக்கு எந்த பங்குமே இல்லையா? The answer is no. அதற்கு பதில் அப்படி அல்ல. This is lesson number 2. இதுதான் இரண்டாவது பாடம். How not to sanctify. எப்படி பரிசுத்தப்படக்கூடாது. Do not forget your responsibility. உங்களுடைய பொறுப்பை மறந்துவிடக் கூடாது. Once again. மீண்டுமாய் சொல்கிறேன். How not to sanctify. எப்படி பரிசுத்தப்படக்கூடாது. Do not forget your responsibility. உங்களுடைய பொறுப்பை மறந்துவிடக் கூடாது. Beloved, truth is always parallel. பிரியமானவர்களே, சத்தியமானது எப்பொழுதுமே இணைகோடுகள் போன்றது. It always has got two sides. அதற்கு எப்பொழுதுமே இரு பக்கங்கள் உண்டு. Biblical holiness, beloved, is a balance between God's sovereignty and man's responsibility. வேதத்தின் பாணியிலான பரிசுத்தமானது சத்தியத்திற்கும் மனிதனுடைய பொறுப்புக்கும் இடையிலே காணப்படுகிற ஒரு சமநிலை. Leaving one for the other will always take us off the track. ஒன்றை மற்றொன்றிற்காக விட்டுவிடுவது முற்றிலுமாக நம்மை திசை திருப்பி விடும். The Bible abounds with passages to teach us the truth that God's sovereignty and man's responsibility should go hand in hand, especially in the matter of our personal sanctification. தேவனுடைய ஏகாதிபத்தியமும் மனிதனுடைய பொறுப்பும்
ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்ல வேண்டும் என்று மீண்டும் மீண்டுமாக வேதத்திலே நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. முக்கியமாக இந்த மனிதனுடைய தனிப்பட்ட பரிசுத்தத்தின் காரியங்களிலே அது இன்னும் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. Let's begin with the passage we studied last week, Leviticus 20th chapter. சென்ற வாரத்திலே நாம் பார்த்த ஒரு வசன பகுதியை மீண்டுமாக நாம் பார்ப்போம். லேவியராகமம் 20வது அத்தியாயம். We look at verses 7 and 8. 7-8 வசனங்களை நாம் பார்ப்போம். There it says towards the end of the 8th verse, 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லப்படுகிறது, I am the Lord who sanctifies you. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். But how does the 7th verse begin? 7வது வசனம் எப்படியாக துவங்குகிறது? Sanctify yourselves therefore and be holy, because I am the Lord your God. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். Are you able to see both sides of the truth? இந்த சத்தியத்தினுடைய இரு பக்கங்களையும் பார்க்க முடிகிறதா? I am the Lord who sanctifies you. உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே. Because I am the Lord your God, you sanctify yourself. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறபடினாலே நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். The truth is so beautifully brought together in an agricultural format in book of Hosea. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இது ஒரு விவசாயின் பாணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10th chapter. 10வது அத்தியாயம். Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். Sow for yourself righteousness and reap in mercy. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்தாய் அறுப்பு அருங்கள். Break up your fallow ground, it is time to seek the Lord till he comes and rains righteousness upon you. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. What is our part? நம்முடைய பங்கு என்ன? Sowing righteousness. நீதியை விதை விதைப்பது. What is God's part? தேவனுடைய பங்கு என்ன? Showering righteousness. நீதியை பொழிய செய்வது. Are you able to see both of them put together? இவை இரண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது உங்களால் பார்க்க முடிகிறதா? We'll go to a very classic passage in book of Ephesians 2nd chapter. எபேசியர் 2வது அத்தியாயத்திலே இன்னும் அழகான ஒரு வசன பகுதியை பார்க்க வாருங்கள். Where salvation is presented beautifully as a pure gift from God. ரட்சிப்பு தேவனுடைய ஒரு ஈவு என்று தென்னந்தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு வசன பகுதி. Verses 8 and 9 of 2nd chapter. 2வது அத்தியாயத்தினுடைய 8-9 வசனங்கள். By grace you have been saved through faith, that it is not of yourselves, it is the gift of God. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Not of works, lest anyone should boast. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. Keep that words on one side. அந்த வசனத்தை ஒரு பக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். Now come to the 13th chapter of Luke's Gospel. லூக்கா சுவிசேஷம் 13வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட இப்பொழுது பாருங்கள். We'll read verses 23 and 24. 23-24 வசனங்களை பாருங்கள். Then one said to Jesus, Lord, are there few who are saved? அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். And he said to them, strive to enter through the narrow gate. Many, I say to you, will seek to enter and will not be able. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Salvation is not of yourselves, it is a gift of God. That's one side. ரட்சிப்பு உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு, அது ஒரு பக்கம். And your part, strive to enter into the narrow gate. Many, very few will find them. அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நுழைய நீங்கள் முயற்சி செய்யுங்கள், ஒரு சிலர் மட்டுமே அதை கண்டுகொள்வார்கள். Turn to Philippians for another passage in the 2nd chapter. பிலிப்பியர் நிருபத்திலே 2வது அத்தியாயத்திலே மற்றும் ஒரு வசன பகுதியை பார்க்க வாருங்கள். Look at the 13th verse. 13வது வசனத்தை பாருங்கள். It is God who works in you both to will and to do for his good pleasure. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். It is all of God. That's what that word says. இந்த வசனம் சொல்றது முழுமையாக இது தேவனுடைய காரியமாய் இருக்கிறது. But what does the 12th word say? 12வது வசனம் என்ன சொல்கிறது? Work out your own salvation with fear and trembling. உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள், நடுக்கத்தோடு பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறது. It is God who does everything.
everything in you. உங்களிலே தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். The same passage also says, work out your own salvation with fear and trembling. அதே வசன பகுதி சொல்கிறது, நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். Another passage, John's Gospel 16th chapter யோவான் சுவிசேஷம் 16வது அத்தியாயம் and 33rd verse. 33வது வசனம். In the world you will have tribulation, but be of good cheer, I have overcome the world. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். I have overcome the world, therefore be of good cheer. நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகவே திடன் கொள்ளுங்கள். Now what is that world that speaks about? இந்த உலகம் என்று சொல்கிறாரே, அது என்ன உலகம்? 1 John 2nd chapter. 1 யோவான் 2வது அத்தியாயம். We'll read from verses 15 to 17. 15 to 17 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். The 16th verse defines to us what that world means. அந்த 16வது வசனமானது இந்த உலகம் என்ன என்கிறதை நமக்கு விளக்கமாக சொல்கிறது. All that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள். In other words, Jesus has overcome the world, so we can be cheerful. வார்த்தைகளே, இயேசு இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார், ஆகவே நாம் திடன் கொள்ள முடியும். And at the same time, there is a responsibility on us to overcome the lust of the flesh, the lust of eyes, and pride of life, which constitute that world. ஆனாலும் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை மேற்கொள்வது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. We want to make a statement which perhaps is a good news for all the Christians. ஒரு குறிப்பை இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஒருவேளை கிறிஸ்தவர் உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு நற்செய்தி. A Christian does not struggle towards a possible victory. ஒரு கிறிஸ்தவன் கிடைக்கப் போகிற வெற்றிக்காக போராடுகிறதில்லை. Rather, he proceeds from a victory that is already won. ஏற்கனவே பெறப்பட்டிருக்கிற ஒரு வெற்றியிலிருந்து அவன் முன் செல்கிறான். Hallelujah. Hallelujah. That's a real good news for us when we talk about personal sanctification. தனிப்பட்ட பரிசுத்தம் என்கிறதை குறித்து நாம் பேசுகிற பொழுது இது நிச்சயமாகவே ஒரு நற்செய்தி. Now that's what we will share with Christ when we overcome. நாம் மேற்கொள்ளுகிற பொழுது இதைதான் நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் பகிர்ந்து கொள்வோம். Revelation 3rd chapter. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அத்தியாயம் And 21st verse. 21வது வசனம். To him who overcomes I will grant to sit with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோட கூட சிங்காசனத்திலே என்னோட கூட அவன் உட்காருவான். I overcame and sat with the Father. நான் ஜெயம் கொண்டு பிதாவோடு சென்று அமர்ந்தேன். And if you overcome, you will sit with me on the throne. நீங்கள் ஜெயம் கொள்வீர்களானால் நீங்களும் சிங்காசனத்திலே நீங்கள் அமரும்படியாக உங்களுக்கு அருளச் செய்வேன். Are you able to balance between God's part and our part and God's work and our responsibility in this personal sanctification? இந்த தனிப்பட்ட பரிசுத்தமாகுதலிலே தேவனுடைய பங்கும் உங்களுடைய பங்கும், தேவனுடைய பொறுப்பும் உங்களுடைய பொறுப்பையும் நீங்கள் சரியாய் சமநிலைப்படுத்தி பார்க்க முடிகிறதா? We want to look at a few more passages and explain this truth as much as we can. எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு விளக்கம் அளிக்கும்படியாக இன்னும் ஒரு சில வசன பகுதிகளை பார்க்க விரும்புகிறோம். Turn with us to the book of Romans 6th chapter. ரோமர் resurrection of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் உயிர்த்தெழுதலையும் குறித்து வாசிக்கிறோம். You know what is the summary of Romans 6, 7 and 8? ரோமர் நிருபத்தினுடைய 6வது 7வது 8வது அத்தியாயங்களினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? Christ's victory is our victory. இயேசுவினுடைய ஜெயமே நம்முடைய ஜெயமாய் இருக்கிறது. How does that become practically possible? இது எப்படி அது நடைமுறையில சாத்தியமாகிறது? That's what Paul explains in Romans 6 chapter 11, 12 and 13. இதைதான் ரோமர் 6வது அத்தியாயம் 11, 12, 13வது வசனங்களிலே விளக்குகிறார். The first step, முதல் படி, reckon yourselves to be dead to sin. பாவத்துக்கு மரித்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Step number 2, இரண்டாவது படி, do not let sin reign in your mortal body that you should obey in its lust. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. And step number 3, மூன்றாவது படி, look at the 13th verse. 13வது வசனத்தை பாருங்கள். Present your members alive unto God for righteousness. உங்களுடைய அவயவங்களை நீதிக்கென்று தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள்.
கொள்ளுங்கள். So 3 steps are given here. 3 படிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Reckon that you are dead with Christ. நீங்கள் கிறிஸ்துவிலே மரித்தீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Resist the lusts that come against you. இச்சைகளுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். And step number 3, present your organs unto God as instruments of righteousness. மூன்றாவது படியானது உங்களுடைய அவயவங்களை நீதிக்கு ஏதுவானதாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். What is the meaning of reckon yourselves to be dead to sin? பாவத்துக்கு செத்தவர்களாய் உங்களை நீங்கள் எண்ணிக்கொள்கிறது என்றால் என்ன அர்த்தம்? Christ died, I died with him. கிறிஸ்து மரித்தார், நான் அவரோடு மரித்திருக்கிறேன். Christ was buried, I was buried with him. கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், நான் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன். Christ rose again, I was raised again. கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், நானும் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். Christ ascended and is seated on the right hand of God, I am seated with him in heavenly places. கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர் பரமேறி பிதாவினுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார், நானும் அவரோடு வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறேன். In other words, this is the meaning of total identification with Christ. கிறிஸ்துவோடு முழுமையாய் அடையாளம் கொள்வது இதுவே. Now what is the end of all this? இதனுடைய நிறைவு என்ன? This is called the road to sanctification. இதுதான் பரிசுத்தமாகுதலின் பாதை என்று சொல்கிறோம். And what will be the ultimate that we will receive? நாம் முடிவாக நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகிறது என்ன? That is promised to us in verse 22. 22வது வசனத்திலே அது நமக்கு வாக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now having been set free from sin and having become slaves to God, you have your fruit to holiness and the end everlasting life. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். That fruit of holiness is what Canaan is. அந்த பரிசுத்தம் என்கிற பலனே கானான். And end is everlasting life, that is heaven. நித்திய ஜீவன் தான் முடிவாக இருக்கிறது, அதுவே பரலோகம். That is why we said Canaan speaks about our victorious life with Christ here on earth. ஆகவேதான் கானான் என்னத்தை குறிக்கிறது என்று ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். இங்கு கிறிஸ்துவோடு கூட நாம் ஜெயமாய் வாழுகிற வாழ்க்கை. At this point we want to explain to you another vital truth. இந்த நேரத்திலே மற்றொரு மிகவும் அத்தியாவசியமான ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். In Christian life there are 2 aspects. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 2 அம்சங்கள் உண்டு. One is our standing, ஒன்று நம்முடைய நிலை, and the other is our state. மற்றொன்று நம்முடைய நடை. What is standing? நிலை என்றால் என்ன? Where we are placed, that is our standing. நாம் இருக்கும் இடம், அதுதான் நம்முடைய நிலை. And what is our state? நம்முடைய நடை என்ன? What we are practicing, that is our state. நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம்முடைய நடை. One is our position, other is our condition. ஒன்று நம்முடைய இருக்கும் இடம், மற்றொன்று நாம் இருக்கும் நிலை. Now these 2 things we should always keep in mind. இந்த 2 காரியங்களையும் எப்பொழுதுமே நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். These 2 are always put together in various passages, especially in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே விசேஷமாக அநேக இடங்களிலே இவைகள் 2ம் ஒன்றாக சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். Take for example Colossians 2nd chapter. கொலோசியர் 2வது அத்தியாயத்தை உதாரணமாக பாருங்கள். Look at the 10th verse. கொலோசியர் 2வது அத்தியாயம் 10வது வசனத்தை பாருங்கள். You are complete in him. அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமானவர்களாய் இருக்கிறீர்கள். And then when you come to the 1st chapter 28th verse, முதலாவது அத்தியாயம் 28வது வசனத்துக்கு வரும் பொழுது the apostles say they are laboring to present every man perfect in Christ Jesus. தேறினவர்களாக அவருக்கு முன்பாக எல்லோ விசுவாசிகளை நிறுத்தும்படியாக அப்போஸ்தலர்கள் பிரயாசப்படுகிறதை இந்த இடத்திலே சொல்கிறார்கள். One side it says we are already complete in him. ஒரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே முழுமையாக இருக்கிறதாக தென்படுகிறது. And the other word says that the apostles are laboring to present us perfect before Christ. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் தேறினவர்களாக நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்த பிரயாசப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறது. One is standing, the other is state.
ஒன்று நிலை, மற்றொன்று நடை. Now again come to the third chapter of the same epistle Colossians. அதே கொலோசையர் 3வது அத்தியாயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது Look at the 9th and the 10th verses. 9-10 வசனங்களை பாருங்கள். It says you have already put off that old man. ஏற்கனவே அந்த பழைய மனிதனை நீங்கள் களைத்து விட்டீர்கள். And it says in the 10th verse you have already put on the new man. புதிய மனுஷனை ஏற்கனவே தரித்துக் கொண்டீர்கள் என்று 10வது வசனம் சொல்கிறது. That is our standing. இதுதான் நம்முடைய நிலை. But what is our state? ஆனால் நம்முடைய நடை என்ன? Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Therefore put to death your members which are on the earth. இந்த பூலோகத்தில் இருக்கிற உங்களுடைய அவயவங்களை நீங்கள் அழித்து போடுங்கள் என்று சொல்கிறார். One word says you have already put off that old man. அந்த பழைய மனிதனை ஏற்கனவே நீங்கள் களைத்து விட்டீர்கள் என்று ஒரு வசனம் சொல்கிறது. And the other word says you put to death your members which are on the earth. பூலோகத்தில் இருக்கிற அந்த அவயவங்களை நீங்கள் இப்பொழுது களைத்து போடுங்கள் என்று மற்றொரு வசனம் சொல்கிறது. If you come to 1 Peter where Peter is dealing with the same subject, பேதுரு அதே காரியத்தை 1 பேதுருவிலே பேசுகிற பொழுது பாருங்கள், 2nd chapter, 2வது அத்தியாயம், a passage which is very familiar to us concerning priesthood of all believers. எல்லா விசுவாசிகளுமே ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள் என்கிற பேசுகிற ஒரு வசன பகுதியை பாருங்கள். It says in the 9th verse, you are already a chosen generation, you are a holy priesthood. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. That is your standing. அதுதான் உங்களுடைய நிலை. And what is the state that you are supposed to be? நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நடை என்ன? It says abstain from fleshly lusts which war against the soul. ஆத்மாவுக்கு விரோதமாய் செயல்படுகிற மாம்சீக இச்சைகளுக்கு விரோதமாய் நில்லுங்கள் என்று சொல்கிறது. Already you are a holy priesthood. ஏற்கனவே பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். Now you abstain from all fleshly lusts which war against your soul. உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா இச்சைகளுக்கும் விரோதமாய் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்கிறது. And come to 1 Corinthians. There are simply too many passages. We are just looking at some of them only. 1 கொரிந்தியருக்கு வாருங்கள். அநேக வசன பகுதிகள் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை மட்டுமே உங்களுக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 6th chapter. 6வது அத்தியாயம். Look at the 11th verse. 11வது வசனத்தை பாருங்கள். You were washed, you were sanctified, and you were justified. நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். It is already done for the Corinthian believers. கொரிந்து சபை மக்களுக்கு ஏற்கனவே இது நிறைவேறிற்று. Washed, கழுவப்பட்டிருக்கிறீர்கள், sanctified, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், justified. But நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். the next verse says, அடுத்த வசனம் சொல்கிறது, and the next verse says, அதனுடைய அடுத்த வசனமும் சொல்கிறது, I will not be brought under the addiction of anything. நான் எதற்கும் அடிமையாகுகிறதில்லை. So because you are washed and sanctified, don't get addicted to anything. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறபடினாலே எதற்கும் அடிமையாக வேண்டாம். Now if you read the opening verses of the epistle to the Corinthians, கொரிந்து நிருபத்திலே முதல் வசனங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது, it says to those who are at Corinth who are sanctified. கொரிந்து பட்டணத்திலே இருக்கிற பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு என்று அங்கே துவங்குகிறது. But you know how many carnal sins were found in the church. ஆனால் அந்த சபையிலே காணப்பட்ட மாம்சீக காரியங்கள் எவ்வளவா இருந்தது என்று கவனித்தீர்களா? One is standing, the other is state. ஒன்று அவளுடைய நிலை, மற்றொன்று அவளுடைய நடை. In other words, மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும், all the children of God are saints. எல்லா தேவ மக்களும் பரிசுத்தவான்கள். And they must walk saintly. அவர்கள் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், all of God's children are saints. தேவனுடைய மக்கள் அத்தனை பேருமே பரிசுத்தவான்கள் தான். As saints, they must walk saintly. பரிசுத்தவான்களாய் இருக்கிற அவர்கள் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். God's part is that He saves us by His grace. தேவனுடைய பங்கு அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்துக் கொள்கிறார். And our part is that we deny all ungodliness, all lust that war against our soul. நம்முடைய பங்கு நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான அசுசியம் நாம் அதை நிராகரித்து எதிர்த்து நிற்க வேண்டும். Only then we shall become ready for His return. அப்பொழுதுதான் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். The promises of God are plenty and they are simply too high and too much and too large and too big for our personal sanctification. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்கு மிகவும் அதிகமாக, ஏராளமாக, அதிகமாய் காணப்படுகிறது. That's what we read in the second epistle of Peter. அதுதான் பேதுருனுடைய 2வது நிருபத்திலே வாசிக்கிறோம். Look at the first chapter.
2 பேதுரு முதலாவது அத்தியாயத்தை பாருங்கள். We read in verses 3 and 4. 3-4 வசனங்களை வாசிக்கிறோம். It says exceedingly great and precious promises are given to us. மிகவும் விலையேற பெற்ற மகிமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. What for? எதற்கு? So that we shall participate in divine nature. நாம் அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு. And for this reason what we should do? இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். For this very reason you add to your faith virtue, to virtue knowledge, and so on and so forth. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவராக உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் அப்படியாக ஒவ்வொன்றையும் கூட்டிக் கொண்டே நாம் போக வேண்டும். Already promises of God are exceedingly great for us to partake of divine nature. ஏற்கனவே அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்கு கொள்வதற்கு வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக இருக்கிறது. That doesn't mean we should be passively living on this earth. அப்படி என்றால் நாம் எதையுமே செய்யாமல் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. We must actively add one to the other, and we should keep on building our blocks of holiness. ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொண்டு நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பெருகச் செய்வதற்கென்று சொல்லி பிரயாசப்படுகிறவர்களாய் தீவிரமாய் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Turn with us to Ephesians 5th chapter 14th verse. எபேசியர் 5வது அத்தியாயம் 14வது வசனத்துக்கு வாருங்கள். It says, awake you who sleep. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. And it says, arise from the dead. மரித்தோரை விட்டு எழுந்திரு. So awaking and arising, that is your responsibility. அவை விழித்துக் கொள்வதும் எழுந்திருப்பதும் உங்களுடைய பொறுப்பு. And when you do that, அதை நீங்கள் செய்யும் பொழுது Christ will give you light. அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க Are பண்ணுவார். you able to see that our responsibility in God's work in us? தேவனுடைய கிரியை நம்மிலே காணப்படும் பொழுது நம்முடைய பொறுப்பை நீங்கள் கவனிக்க முடிகிறதா? Beloved, God possesses us to the extent we yield to Him. பிரியமானவர்களே, நாம் எந்த அளவுக்கு நம்மை அவருக்கு முன்பாக ஈன்று கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மை அவர் ஆட்கொள்ளுகிறார். That's what exactly Apostle Paul testified. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியாய் சொல்கிறார். What I have committed to Him, I know He is able to keep until that day. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். As we come to 1 John 3rd chapter, perhaps this truth reaches its climax. ஒன்று யோவான் 3வது அத்தியாயத்திற்கு நாம் வரும்பொழுது இந்த சத்தியத்தினுடைய சிகரத்தை நாம் அடைகிறோம். 2nd verse. 2வது வசனம். Beloved, now we are children of God, and it has not yet been revealed what we shall be, but we know that when He is revealed, we shall be like Him, for we shall see Him as He is. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். That's a blessing, that's a privilege. அதுதான் ஒரு ஆசீர்வாதம், அதுதான் நம்முடைய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. What is our responsibility? நம்முடைய பொறுப்பு என்ன? Look at the 3rd verse. 3வது வசனத்தை பாருங்கள். Everyone who has this hope in himself purifies himself just as he is pure. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். That's what John writes in the 5th chapter also. அதுதான் 5வது அத்தியாயத்திலும் யோவான் எழுதுகிறார். Look at the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். He who has been born of God keeps himself. தேவனால் பிறந்த எவனும் தன்னை காத்துக் கொள்கிறான். That is our responsibility. அதுதான் நம்முடைய பொறுப்பு. And the wicked one does not touch him. பொல்லாங்கன் அவனை தொடான். Now in conclusion we want to make a few statements. நிறைவாக ஒரு சில கூற்றுகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறோம். This is actually a quote from A.W. Tozer. A.W. Tozer என்கிற பக்தன் சொன்ன வார்த்தைகள் இவைகள். Every man is as holy as he really wants to be. ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்புகிற அளவுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறான். Another statement. மற்றும் ஒரு கூற்று. Without God I cannot. தேவன் அல்லாமல் என்னால் முடியாது. Without me God will not. என்னை அல்லாமல் தேவன் செய்ய மாட்டார். How not to sanctify. எப்படி பரிசுத்தப்படக்கூடாது. Do not forget your responsibility. உங்கள் பொறுப்பை மறந்துவிடக் கூடாது. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.